வணக்கம். ஓம் நமச்சிவாய. கதை கேளு நிகழ்ச்சியில் என்ன கதை இன்னைக்கு பார்க்கலாமா? நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். இதுதான் கதையோட கான்செப்ட். முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு வயசாயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பொதுமக்களை எல்லாம் அழைத்து, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நான் ஆட்சி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் காட்டுக்கு போக போகிறேன், தவம் இருக்க போகிறேன், நிம்மதியை தேடி அப்படின்றார். அப்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் அமைதியாக இங்கே இருங்க, நாங்கள் எல்லாரும் காட்டுக்கு போய் உங்களுக்காக தவம் இருக்க போகிறோன்னு போகிறாங்க. எல்லா குடிமக்களும் சேர்ந்து காட்டுக்கு போய் தவம் இருக்காங்க. கடவுள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு என்ன வேணும் எல்லாரும் கேட்குறீங்களேன்னா, எங்கள் ராஜாவுக்கு நீண்ட ஆயுள் வேணும், அவர் நல்ல பலத்தோடு ஆயுளோடு நீண்ட நாள் எங்களை ஆட்சி புரியணும் அப்படின்னு இவங்க வரம் கேட்குறாங்க. சரி, நான் அப்படியே வரம் கொடுத்தேன், போயிட்டு வாங்க எல்லாரும். உடனே எல்லாரும் வராங்க. ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக இளமையாயிட்டார். ஆஹா, எப்படியாப்பட்ட வாரம் எனக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு எவ்வளோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ ராணி ஆகப்பட்டவள் சொல்கிறாங்க, இருங்க, நான் காட்டுக்கு போய் தவம் பண்ணிட்டு வரேன், நீ எதுக்கு போகிற, இருங்க நான் போயிட்டு சொல்கிறேன்னு போகிறாங்க. போய் அவங்க தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்குன்னு அதே கடவுள் உங்களுக்கு என்னம்மா வேணும், நீங்கள் தவம் இருக்கீங்களே, ராஜாவுக்கு இவ்வளோ ஆயுஸ் கொடுத்துட்டீங்க, அந்த குடிமக்களுக்கும் அவ்வளோ ஆயுஸ் கொடுங்க, அப்போ தானே அந்த ராஜா ஆட்சி புரிகிற வரைக்கும் அந்த குடிமக்களும் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குடிமக்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளும் இளமையும் எல்லாமே கொடுங்க, அப்போ தான் அவங்க நோயற்ற வாழ்வோடு இருப்பாங்க. உடனே தந்தேன். பிறருக்காக நீ கேட்டேன், நான் வாழணும்னு கேட்கல, பிறருக்காக கேட்கின்றவங்க எல்லோருக்குமே ஆயுள், உனக்கும் ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கும், நீயும் சந்தோஷமாக இருப்பம்மா, எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறார். உடனே சந்தோஷமாக ராணியானவள் தன்னுடைய அரண்மனையை நோக்கி வருகிறார். இப்போது எல்லாருக்குமே நீண்ட ஆயுள் கிடைத்தது, ஆரோக்கியம் கிடைத்தது, சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னா, பிறருக்காக நாம் நன்மை செய்யும்போது அந்த நன்மை நம்மை அடையும். இதுதான் இந்த கதையோட கான்செப்ட். இது நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு கதை நல்லா இருந்தால் எல்லாரும் லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.